என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய
புது வருஷத்துக்கு ஆண்டவர் புதிய புதிய கிருபைகள், அந்த கிருபைகள் உங்களை நீங்க எதிர்பார்க்கிற சுகத்துக்குள்ள அந்த கிருபை நடத்த போகுது. உங்களை இந்த வருஷத்துல உங்க வருடம் முழுவதும் நெய்யாய் பொழியிற மாதிரி அந்த கிருபை உங்களை இந்த வருஷத்துக்குள்ள நடத்த போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வருடம் முழுவதும் நமக்கு நெய்யாய் பொழிகிற அந்த பாதைக்குள்ள அந்த கிருபை நம்மளை நடத்த போகுது. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்றோம். சம்பூர்ணத்துக்குள்ள நடத்துகிற கிருபை அது. குறைவு இல்ல, சம்பூர்ணம். எந்த பக்கம் பார்த்தாலும் சம்பூர்ணம். அந்த சம்பூர்ணத்துக்குள்ள நடத்துகிற கிருபைக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? அப்பா, உங்க தேவ கிருபை இந்த வருஷத்துல எங்க சபையில எங்க எல்லா குடும்பங்களையும் சம்பூர்ணத்துக்குள்ள நடத்துகிற உங்க கிருபைக்காக நன்றி சொல்றோம். எங்களுக்கு எல்லாம் நிறைவாக்குகிற உங்க கிருபைக்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நீங்கள் வறட்சி எல்லாம் செழிப்பா பார்க்க போறீங்க. வறட்சி கிடையாது, அந்த கிருபை செழிப்புக்குள்ள நடத்த போகுது. ஏன்னா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதுசாயிருச்சு. ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய கிருபை, புதிய கிருபை வைத்திருக்கிறார். இந்த வருடத்திற்கு அவர் வைத்திருக்கிற கிருபை நம்மளை புதிய காரியங்களுக்குள்ள, புதிய நன்மைகளுக்குள்ள, புதிய தொடக்கத்துக்குள்ள, புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ள, உங்களுக்கு புதுசா என்னென்ன டோர்லாம் ஓபன் ஆகணுமோ அதற்குள்ள நம்ம நடத்த போகுது. அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். அப்பா நன்றி சொல்றோம். ஓ ரஷதலரபா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரியாலதர சங்கதரபல தூரிபல ஹத்மலரோ ஹalleluya ரியலதர ஷப்லோ ரஹதரலரபா. இந்த 2025 எங்களை நடத்தி வைந்த கிருபை இந்த 26 எங்களை விசேஷமா நடத்த போகுதுப்பா. புதிய காரியங்களை எங்க கண்கள் பார்க்க போகுது. புதிய தொடக்கங்களை நாங்க பார்க்க போறோம். அந்த கிருபைக்காக நன்றி. புதிய புதிய தயவுகள் வரப்போகுது. உங்களுக்கு ஃபேவர் எல்லாம் பார்க்க போறீங்க. புது ஃபேவர், இந்த வருஷம் பார்க்காத ஃபேவர் எல்லாம் 26 பார்க்க போறீங்க. தேங்க்யூ லார்ட். ரிபர ஹத்மல ரோரரரவரு. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தையே கிடையாது. அவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன்.
சொல்றோம் ஆவியானவரே, நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். இந்த வருடத்துல ஆண்டவர் சொல்றது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொல்றார். நம்மளுடைய பலத்தினாலையும் கிடையாது. இந்த வருகிற 2026 நம்ம உங்க பலத்தினால கிடையாது, உங்க பராக்கிரமத்தினால கிடையாது, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தரால எல்லாமே இந்த வருடத்துல ஆகும். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தரால இந்த வருடத்துல எல்லாம் ஆகும். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆண்டவர் நமக்கு சொல்றது அதான், உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போங்க. இந்த வருடத்துக்குள்ள 2026க்குள்ள நம்மளை ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட நுழைய சொல்றார். இருக்கிற இந்த பலத்தோட இதோட போங்க. உங்களுக்கு என்ன பலம் இருக்கோ, உங்களுக்கு ஆண்டவர் கையில என்ன தாளந்து கொடுத்துருக்கிறாரோ, உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ, உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ, உங்ககிட்ட எவ்வளவு எனர்ஜி இருக்கோ, எது உங்ககிட்ட இருக்கோ, இருக்கிற அந்த பலத்தோட இந்த வருஷத்துக்குள்ள நுழைங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறதோட போங்க. ஏன்னா உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உங்களை அனுப்புறது நான் தான் அனுப்புறேன். இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க. ஆனா இந்த வருஷத்துல நீங்க பார்க்கிற காரியங்கள் உங்க பலத்தினால இருக்காது, உங்க பராக்கிரமத்தினால இருக்காது, அவருடைய ஆவியினால காரியங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்க பலத்தினால போக மட்டும்தான் சொல்றாரு, நீங்க போங்க. ஆனா நடக்கிற காரியங்கள் ஆவியானவரால, ஆவியின் பலத்தினால இந்த 2026ல உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நடக்கிறத பார்ப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்கள்லையும் நாங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் இந்த வருஷத்தில் நீங்கள் கையிடுற எல்லா காரியங்களும், உங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா காரியங்களும் அவருடைய பலத்தினால, அவருடைய பராக்கிரமத்தினால, விளைய செய்கிற கர்த்தரால ஆகிறத பார்க்க போறீங்க. நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம். ஆனா நம்ம போகணும், நமக்கு இருக்கிற பலத்தோட நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சு போகணும். ஏன்னா நம்மளை அனுப்புறது அவர், உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொன்னார். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம காலடி எடுத்து இந்த வருஷத்துல வைப்போம். ஆவியானவர் அவருடைய பலத்தினால எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, உங்க வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றோம், உங்க பிரசன்னத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த 2026ல இந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ரிங்காரம் விட்டு கொண்டே இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, லூக்கா 7வது அதிகாரம் 40வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். என்ன சொல்றாரு? சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன காரியம்? ஆண்டவர் சீமோனை பார்த்து சொன்ன ஒரு காரியம். அப்பா, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னாரு, என்ன ஒருத்தி அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. சீமோனுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னமா சொன்னார் சீமோனை பார்த்து? சீமோன், என்ன ஒருத்தி மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. அங்க எத்தனை நூற்றுக்கணக்கான ஆட்கள் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா அவர்கள்லாம் ஆண்டவரை விசுவாசித்து வந்த கூட்டம்தான். அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன என்ன ஆண்டவரே, நீங்கள் என்னை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார், என்னை ஒருவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்ல சொன்னார். இத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டவரை நேசிச்சிங்களே, அன்பு கூர்ந்தீங்களே, உங்களை பற்றி சில ஆட்கள்கிட்ட ஆண்டவர் போய் சொல்லுவார், சில ராஜாக்கள்கிட்ட போய் சொல்லுவார். என்னமா சொல்லுவார்? உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் சொல்லுவார். அவங்க சொல்லுவாங்க, என்ன காரியம் ஆண்டவரே அப்படின்வாங்க. உங்கள் பேரை சொல்லி சொல்லுவார். அவள்
அவள் என்னை அன்பு கூர்ந்தாள் என்று. அல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள்கிட்ட போய் சொல்ல போறாருன்னு தெரியல, எத்தனை நாடுகளில் போய் சொல்ல போறாருன்னு தெரியல, எத்தனை பெரிய அதிகாரிகள்கிட்ட போய் சொல்ல போறாருன்னு தெரியல. இங்க பாருங்க, அவர் சொன்னார், உனக்கு ஒரு காரியம் சொல்லணும்ப்பா. என்ன ஆண்டவர், என்ன காரியம்னா, என்ன ஒருத்தர் ரொம்ப நேசிச்சாயா. அல்லேலூயா. என்ன ஒருத்தர் ரொம்ப நேசிச்சா, என்னை ஒருவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். உனக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். உங்களுக்கு சொன்னார் ஆண்டவர். என்னன்னா ஆண்டவர், நம்மளாம் நினைப்போம், நான்லாம் ஆண்டவர் எங்கள் பிரதர் அன்பு கூறுறேன், நான்லாம் ஏதோ கொஞ்சம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல சொன்னார், நீங்கள் ஆண்டவரை மிகவும் அன்பு கூர்ந்தவர்கள். அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுமா, உங்களை பற்றி யாருக்கு சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அந்த 2026 நீங்கள் அதை பார்க்க போறீங்க. யாருக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்ல போறாரு. யாருக்கிட்ட உங்களை பத்தி என்ன சொல்ல வேண்டியதற்கோ அதை சொல்லுவாரு. அல்லேலூயா. நீங்க ஏன்னா நீங்க அவரை மிகவும் அன்பு கூர்ந்தீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம நினைப்போம், நம்ம ஆண்டவரை நான் எங்கெங்க என்னங்க அன்பு கூர்ந்தேன், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி, நான் இந்த மாதிரி, நான் ஒன்றும் அதிக நேரம் ஆண்டு சமூகத்தில் உட்காரலையே, நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசா ஆண்டவருக்கு செஞ்சிடலையே அப்படின்னு சொல்ற உங்களை பார்த்து ஆண்டவர் என்னமா சொல்றாரு, நீ என்னை மிகவும் அன்பு கூர்ந்தா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் எப்படிங்க அன்பு கூர்ந்தேன், நானே ஒரு பாவியான ஸ்திரீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாய். அவ்வளவுதான். உங்களை பத்தி எங்க என்ன பேசணுமோ அதை பேச ஆரம்பிச்சிட்டாரு. 2026 அதோட ரிசல்ட்டை பார்ப்பீங்க. அதோட ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இங்க பாருங்க, இந்த இது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கலாம். இந்த ஸ்திரீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னிங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆண்டவரும் அந்த ஸ்திரீயை பார்த்து உன் பாவத்தை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லலைங்க. ஆனா பாவம் அங்க மன்னிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அவங்களும் கேட்கல. அவங்க ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் ஒரு பாவியான ஸ்திரீ, என் பாவத்தை மன்னிங்கன்னு வேண்டுதல் செய்யல. இவரும் அவங்கள பார்த்து, இந்த வசனம் வரைக்குமே சொல்றேன், இவரும் இதை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லல. ஆனா பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு. எப்படிங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு? அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். எனது ஆண்டவர்கிட்ட வாய் விட்டு கேட்காமலேயே எப்படிங்க அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணாங்க இந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு ஒன்னே ஒன்று தேவை. என்ன தெரியுமா வேணும்? அந்த அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு வேணும். அவங்க பாவின்னு உணர்ந்துட்டாங்க. ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவர் பாதத்தில் அந்த அம்மா விழுந்தாங்க. விழுந்து தன்னுடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. அவ்வளவுதான். லவ். அவங்க ஆண்டவர் மேல வச்ச பாசம், அந்த அன்பு ஆண்டவர்கிட்ட போய் கனெக்ட் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவை, அது தேவை, இது தேவைன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, இந்த 2026 அவர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா போதும். அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்றத பாருங்களேன். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அல்லேலூயா. ஆண்டவர் உள்ள வந்ததிலிருந்து, ஆண்டவர் உள்ள நான் உட்பிரவேசித்தது முதல் அவள் முத்தம் செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. தன்னுடைய அன்பை, ஆண்டவர் மேல இருந்த அன்பை அந்த அம்மா வெளிக்காட்டினாங்க. அவர்கிட்ட போய் என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி செஞ்சிருங்க, அப்படி பண்ணிடுங்க, இப்படி பண்றீங்க, எதுவுமே அந்த அம்மா காட்டல. ஒன்னே ஒன்று கனெக்ட் பண்ணிச்சிங்க, லவ். அவ ஆண்டவரை மிகவும் அன்பு கூர்ந்தாள், மிகவும் அன்பு கூர்ந்தாள். அந்த அன்பு, அந்த லவ் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஆண்டவர் அந்த அம்மாவை கனெக்ட் பண்ணி ஆண்டவருக்கே தெரியாம மன்னிப்பை வாங்கிட்டாங்க.
இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தெரியுங்களா, ஆண்டவருக்கே தெரியாம விசுவாசத்துல போய் ஆண்டவரை தொடும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கே அவர் கட்டுப்பாட்டை மீறி அவருடைய வல்லமை போய் அவங்கள ஹீல் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த அம்மா என்னம்மா பண்ணாங்க, போய் அன்பை காமிச்சாங்க. அவர் பாதத்தில் தர அன்பு மிக ஆண்டு சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. அந்த அம்மா எக்ஸ்ட்ரீம் லவ்வை காட்டின உடனே இவரையே அறியாம அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சிங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு இருக்கு. அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு தேவை பாவத்திலிருந்து விடுதலை. ஆனால் இன்னைக்கு நம்ம பல தேவைகள் இருக்கிறோம், பல நீட்ல இருக்கிறோம். நமக்கு முன்னாடி மலை போன்ற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அது என்னென்ன உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் ஒரு தீர்வு கொண்டு வரப்போறது எதுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதில் எல்லாவற்றிலும் ஒரு தீர்வை கொண்டு வரப்போவது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தான். நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க. இப்ப ஒருத்தர் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்ல, இப்ப பாருங்களேன், அவர் சொன்னாரு, எவ்வளவு மன்னிக்கப்பட்டதோ அவன் அவ்வளவு அன்பு கூறுவான். நான் இன்னொரு விதமா சொல்றேன், என்ன ஆண்டவர் எந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறாரு. நான் ஒரு 25% நான் ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த அளவுக்கு அவரை நேசிப்பேன். நான் ஒரு 50% என்னை ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறாரா, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு நினச்சேன்னா அந்த அளவுக்கு நேசிப்பேன். ஒரு 75% என்ன விஷயம்னா, எந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறாருன்னு நான் எந்த அளவுக்கு நான் உணர்கிறேனோ அந்த அளவுக்கு அவரை நேசிப்பேன். இன்னைக்கு பிரச்சனை என்ன, ஆண்டவர் ஏன் நேசிக்க முடியல, ஆண்டவர் மேலே ஏன் நம்ம அன்பு கூற முடியலன்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோம், அதை நினைச்சு பார்க்கிறோன்றதான் பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் நமக்கு செஞ்சதை எல்லாம் நம்ம இருதயத்தில், தாவீது சொல்வார் பார்த்தீங்களா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் நீ மறந்துடாத, ஒன்று கூட மறந்துடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் பாருங்க. அதான் அவர் ராஜாவானாரு. இன்னைக்கு என்ன ஆயிடுன்னு நிறைய மறந்துடுறோம். ஆனால் நிறைய கெட்டது மட்டும் மனசில் இருக்குது, மற்றவங்க செஞ்சது. ஆனால் நமக்கு நல்லது, ஆண்டவர் செய்த நன்மைகள் அது எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்தா கூட தெரியல, மறந்துடுறோம் நிறைய காரியங்கள்ல. இங்க பாருங்க அந்த அம்மா, இங்க பாருங்க அடுத்தது நம்ம பார்ப்போம். இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். இந்த அம்மா பாருங்க, உள்ள வந்ததுலேருந்து ஆண்டவருடைய பாதத்தை தான் பார்த்தாங்க. நான் இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த அம்மா உள்ள வந்ததுலேருந்து இந்த ஆண்டவர் அந்த அம்மாவை தாங்க பார்த்துட்டு இருந்தார். இந்த அம்மா உள்ள வந்ததுலேருந்து யாரும் தெரியல, அந்த அம்மா செய்யறது தான் அவர் கண்ணில் போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா எவன் மிகவும் அன்பு கூறுகிறானோ அவனை அவர் கண்ணு பார்க்குங்க. அங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது அந்த கூட்டத்தில். ஆனால் அவர் கண்ணுக்கு அவங்கெல்லாம் பட்டாங்களா படலையோ தெரியல. ஆனால் ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ வந்ததுலேருந்து அவள் பண்ணுறது எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார். அதுதான் நம்ம அன்பு தான் ஆண்டவரை நம்மளை டீப்பாக பார்க்க வைக்கும். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நமக்குரியவைகளை நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட போய் உக்காந்து அழுது ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் அன்பை நினைச்சு அழுதாலே போதும். தேவைகளுக்காய் அழுகிற கூட்டம் நாம் அல்ல. அவரை நினைத்து, அவர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நம் வாழ்க்கையில் நம்மை மன்னித்ததை நினைத்து நாம் அழுவும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, நம் அன்பை நாம் அவருக்கு காட்டும் போது, நம்ம லைஃப்ல எது எது நடக்கணுமோ அது எல்லாமே கரெக்டாக நடக்கும். பாருங்க, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை, நம்ம ஆண்டவர் அன்பு கூறுறது இல்லை, எதுவும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றது இல்லை.
மற்றது எல்லாம் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விசுவாசித்து வந்த கூட்டமும் இருந்தது. ஆனால் இந்த விசுவாசித்து வந்த கூட்டத்தின் மத்தியில் தன்னை நேசிக்கிற சில பேர் அவர் உன்னிப்பாக நம்ம பார்த்ததை பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு இதை நம்ம எடுப்போம். யோவான் 12வது அதிகாரத்தில், அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா. இங்க பாருங்க, லாசரு மரித்து உயிரோடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விருந்து பண்ணுகிறாங்க. ஒரு நைட் பார்ட்டி, இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு நைட் பார்ட்டி நடக்குது. அந்த நைட் பார்ட்டியில் என்ன நடக்குதுன்னா, இங்க பாருங்க, அங்கே மார்த்தாள் அங்கே ராவிருந்து பண்ணி பெத்தானியால ஒரு சிறு கூட்டம் கூடி என்ன செய்யறாங்க, ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, மார்த்தாள் பணிவிடை செய்தாள், லாசரு பந்தி இருந்தான், ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. செலிப்ரேஷன், ஒரு பார்ட்டி நடக்குதுங்க, ஒரு நைட் பார்ட்டி நடக்குது. அது எதுக்கு வைக்கிறாங்க? லாசரு உயிரோடு எழுந்துட்டான். கொஞ்சம் விட்டுருந்தா அவனுக்கு ஸ்தோத்திர கூட்டம் நடத்த வேண்டிய ஆளு, அவனுக்கு இங்கே வந்து ராவிருந்து பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் இந்த மார்த்தாள் பாருங்க, இந்த மார்த்தாளுக்கு இதான் வேலை, பணிவிடை செய்து கொண்டிருந்தார். மார்த்தாள் என்ன செய்யணும்? யாருக்கு பணிவிடை செய்யணும்? இயேசுவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்க வேண்டியவன். இன்னைக்கு நிறைய பேர் அதுதான், நம்மளுடைய பணிவிடை எங்க இருக்கு? ஐயோ, ஆண்டவருக்காக அரேஞ்ச் பண்ண டீம் தானங்க, அதுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். மார்த்தாளே, அவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறார், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்துகிட்டார். இந்த மார்த்தாள் அம்மா பாருங்க, இங்கேயும் வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்க, பீப்புளை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்த கூட்டத்து மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனா அங்க இல்ல. அடுத்தது நம்ம பிரதர் லாசரு கிட்ட வரும். லாசரு இந்த மரியாள் செய்ததை செய்திருக்க வேண்டியவர். மரித்து 4 நாள் கல்லறைக்குள் இருந்தவர் இன்று உயிரோடு இருக்கிறார். அந்த நடக்கிற பார்ட்டியில அவர் பந்தி இருந்த கூட்டத்திலே இருந்தார் லாசரு. அந்த லாசரு தான் சொல்ல போனா ஆண்டவருடைய பாதத்துல வந்து அமர்ந்து அவர் பாதத்துல தைலத்தை பூசியோ சிரசுல பூசியோ செய்திருக்க வேண்டிய யாரும் லாசரு. எல்லாம் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மரியாள் அவங்க செய்ததை நம்ம பார்க்கிறோம். மார்த்தாள் பணிவிடை செய்தாள், லாசரு பந்தி இருந்தான். ஆனால் மரியாள் விலையேறப்பட்ட கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இங்க பாருங்க, இயேசுவுக்காக நீங்க செய்கிற ஒண்ணு அது இயேசுவையும் நுகர வைக்கும், அந்த வீட்டையும் நுகர வைக்கும். அந்த பார்ட்டியில வந்திருக்கிறவங்க எல்லாரும் அந்த வாசனையை நுகர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த பாவியான ஸ்திரீயையும் பார்க்கிறோம், இங்க மரியாளையும் பார்க்கிறோம். அவங்க இயேசுவின் பாதத்துல தனக்கு இருந்த பெஸ்ட்டை உடைச்சாங்க, ரொம்ப வேல்யூபிள் திங்ஸை உடைச்சாங்க, அவர் பாதத்துல ஊத்துனாங்க. அவருக்கு முன்பாக அந்த தைலத்தை பார்த்தா ஆண்டவருடைய பாதத்துக்கு முன்பாக நீ ஒன்றும் இல்லை, நீ எவ்வளோ வெளியேற பெற்றதா இருக்கலாம், ஆனால் என் கடவுளுடைய பாதத்துக்கு முன்பாக ஒன்று வேல்யூ இல்லை. அந்த அம்மா உடைச்சி அதை ஊற்றி ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுனதை நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்க, இன்னைக்கு நமக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரோ, நமக்குள்ள வச்சிருக்கிற காரியங்கள்,
நமக்குள்ள வச்சிருக்கிற பொக்கிஷங்கள், நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற காரியங்கள் எல்லாம் உடைக்கப்படணும். உடைக்கப்பட்டாதான் வாசனை வரும். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ வேல்யூபிள், இது ஷோகேஸ்ல வைக்கலாம் வீட்டில், இல்லைன்னா ஒரு லாக்கர்ல வைக்கலாம், இல்லை இது என் பெஸ்ட், ஐயோ இதை நான் எப்படி விடுவேன் ஆண்டவருக்காக அப்படின்னு நீங்க வைக்கலாம். ஆனா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது, இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாரியா, இப்போ என் வீட்டில் எது ரொம்ப காஸ்ட்லி அதை அவர் பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன். இன்னைக்கு எது தெரியுமா காஸ்ட்லி? நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும். இன்னைக்கு இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம், அடடா என்னடா லாசரு, நீ மரித்த கல்லறையில் 4 நாள் கிடந்த லாசரு, இன்னைக்கு இயேசு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, நீ பந்தி இருக்கிற கூட்டத்தில் இருக்கியே, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா நம்மளை இந்த 2025 மட்டும் 2025 வாட்டி நம்மள உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. நமக்கு கண்ணுக்கு தெரியாம எத்தனை பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாம நம்ம ஜீவனை அழிக்க எத்தனை காரியங்கள் வந்தது, எத்தனையோ காரியங்கள் இருந்து நம்ம உயிரை காப்பாற்றி, எத்தனையோ ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி இன்னைக்கு உயிரோட நிக்க வச்சிருக்கிறாரு. நம்ம எங்க இருக்க வேண்டிய ஆளு? ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில், அவருடைய வார்த்தையை கேட்கறதற்கு அவர் பாதத்தில் அவர் சமூகத்தை நாடி தேடி ஓடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். பாருங்க, அதை விட வேற எதுவும் இங்க பெஸ்டா தெரிஞ்சிடக்கூடாது. இந்த மரியாளம்மாக்கு என்ன தெரியுமா, அப்பா மரியாளம்மா நல்லா டேஸ்டியா வெரைட்டிஸா அங்க ஃபுட்டு பரிமாறிட்டு இருக்காங்க, அது எனக்கு பெருசா தெரியல. வந்திருக்கிறவங்களாம் சொந்தக்காரங்கப்பா, சொந்தக்காரங்களை ப்ளீஸ் பண்ணணும்ப்பா, அவங்களுக்கு போய் கவனிப்பா, அது எனக்கு பெருசா தெரியல. எதுமா உனக்கு பெருசா தெரிஞ்சது? என் ஆண்டவரின் பாதம், அவர் சமூகம், அது எனக்கு பெருசா தெரியுது. வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. மார்த்தால பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நான் லேடிஸுங்களுக்கு சொல்கிறேன், கிச்சன்லேயே கடந்து வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. தயவு செய்து பணிவிட செஞ்சு என்ன பிரயோஜனம்? கணவனுக்கு நல்லா டேஸ்டாக சமைச்சு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்லா டேஸ்டாக சமைச்சு கொடுக்கணும். வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க, வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. நீங்கள் சமையல் கட்டில் செய்கிற வேலைக்கு சில ஆயிரங்களை கொடுத்தா சமைக்கிறதுக்கு, உங்களை விட நல்லா டேஸ்டாக சமைக்கிறதுக்கு, நல்லா கைராசியான வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுற வேலைக்காரங்க இருக்கிறாங்க. மார்த்தாலே, நீ வேலைக்காரர்களா இல்லை ராவிருந்து பண்ணுறாங்கன்னா, சும்மா நைட் பார்ட்டி எடுத்து நடத்துகிறாங்கன்னா நீ ஓடாத. நீ எதுக்கு போய் வேலை செய்கிற? கிச்சனில் இருக்கிறது உனக்கு வேலை கிடையாது. மார்த்தாலே, மரியாளுக்கு தெரியாதா? மரியாளுக்கு தெரியாதா? அவ போய் பீப்புளை ப்ளீஸ் பண்ணியிருக்கலாமே, அவங்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கெல்லாம் அவங்க கவனிச்சிருக்கலாமே. போலையே, பந்தி இருந்த கூட்டத்தில் போய் மரியாளுக்கு உட்கார தெரியாதா? போலையே, அந்த மரியாள் இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டாங்க. பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காராம வேற எது உங்கள் நேரத்தை ரொம்ப நேரம் சாப்பிடுதுன்னு பாருங்க. வேற எது உங்கள் நேரத்தை, நீங்கள் நிறையா வேலை செய்யலாம், ஆஃபீஸ்க்கு போகலாம், உழைக்கலாம், எல்லாமே செய்யலாம், அதெல்லாம் இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. அதை தவிர்த்து ஆண்டவர் சமூகத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் போக முடியுமோ, அதான் பின்னாடி சொல்வாரா ஆண்டவர், அவளை விட்டு விடு, அவளால் இயன்றதை அவள் செய்தாள். அல்லேலூயா. அவளால் என்ன முடியுமோ அதை செஞ்சாயா? அவளால் என்ன முடியுமோ அதை செஞ்சாங்க அந்த அம்மா. ஒரு அம்மா, லேடிஸ்க்கு லேடிஸோடய நம்ம இது பண்ணிக்கலாம், ஜென்ஸோட மரியாள் மார்த்தாள். உங்கள் நேரத்தை சமையல் கட்டு ரொம்ப சாப்பிடுதுன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, அதுக்கு ஒரு ஆளை போடுங்க. 5000 6000 ஆனாலும் பரவாயில்ல,
அதுக்கு ஒரு வேலைக்காரங்களை போட்டுட்டு அந்த மாதம் ஃபுல்லாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்க. 6000 இல்லை, 6000 கோடி உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கும். எவ்வளோ மணி நேரம் ஒரு மாதத்தில் நீங்கள் சமையல் கட்டில் நிற்கிற நேரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நிற்கிறீங்க? அதனால தான் சமையல் கட்டிலேயே கடந்த மார்த்தாள் தவறான எக்ஸாம்பிள் ஆயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்திலேயே உட்கார்ந்த மரியாள் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நமக்கு இருக்கிறாங்க. 9வது வசனம், அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரில் எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால். இங்க பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். விசுவாசம் அது ஒரு கேட்டகரி, ஆண்டவரை நேசிக்கிறது அது ஒரு கேட்டகரி. இந்த விசுவாசிச்சு வந்த கூட்டம்லாம் இருந்துச்சு தெரியுமா? அந்த ஒரு கூட்டம் இருந்து என்னன்னா, அற்புத அடையாளங்களை பார்க்கறது, இல்லை தனக்கு ஏதாவது ஒன்று நடக்குமான்னு பார்க்கறது, தனக்கு ஏதாவது நடக்கணும்னு ஆண்டவரை விசுவாசிக்கிறது. இந்த அன்பு கூறுகிற கூட்டம் இருக்கு தெரியுமா, அது ஆண்டவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காது. நிறைய பேர் வந்தாங்க ஆண்டவர்கிட்ட அவரால் நன்மையை அனுபவிக்க. ஆனால் ஒரு சிலர் வந்தாங்க அவரை சந்தோஷப்படுத்த. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? 1000 திரளான கூட்டங்கள் அவரை பின்தொடர்ந்தது, விசுவாசிகளாகவும் இருந்தது. ஆனால் ஒரு சிலர் அவரை நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கணும் பாருங்க. நம்ம தேவைக்காக மாத்திரம் நம் கடவுளை பின்தொடர்கிறவர்களாக இருக்கக்கூடாது, பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம யூதாஸை பார்க்கலாம். இது எடுக்கல. அடுத்தது மத்தேயு 26:49 படிக்கல. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இங்க ஒரு முத்தம் வருது பாருங்க. இந்த முத்தம் எதுக்கு தெரியுமா வருது? 30 வெள்ளி காசுக்காக வருது. அங்க மரியாளும் அந்த பாவியான ஸ்திரீயும் கொடுத்த முத்தம் எதையும் எதிர்பார்த்து வரல. ஆனா இந்த முத்தம் எதுக்கு தெரியுமா வருது? கிஸ் பண்ண வருது ஆண்டவரை. எதுக்கு தெரியுமா வருது? 30 வெள்ளி காசுக்காக வருது. அதான் அவன் போய் பிரதான ஆசாரிகள்கிட்ட சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீ எனக்கு என்ன கொடுப்பாய்? அவரை காட்டி கொடுக்கிறேன், நீ எனக்கு என்ன கொடுப்பாய்? இயேசுவை அடமான வச்சு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேணாங்க. அவரோட வாழுற வாழ்க்கை நமக்கு வேணும். அவர் வந்தான், எவ்வளோ ஒரு துணிகரம். 30 வெள்ளி காசுக்காக அவர் வந்தான். ரபி, இந்த அம்மாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லலைங்க. ஒரு வார்த்தை சொல்லலை. 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. அந்த அம்மா வாயை திறந்து என்னை மன்னிங்க ஆண்டவரை சொல்லவே இல்லை. ஒன்னே ஒன்று அந்த அம்மா காட்டிச்சு, தன்னுக்குள்ள இருந்த அன்பை அந்த அம்மா வெளிப்படுத்திச்சு. அவ்வளோதான், அங்கே செட்டில்மெண்ட் ஆகிறது ஆயிடுச்சு. இங்கே இந்த அம்மா ஆண்டவர் சமூகத்தில் வந்து, அது எவ்வளவு விலையேறப்பெற்றதா இருந்தாலும் பரவாயில்லையா, அதெல்லாம் உங்க காலுக்கு சமானையா அப்படின்னு வந்து ஊத்துன உடனே அந்த அன்பை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் அவருக்கு மரியாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்ணில் தெரிஞ்சாங்க, ஆண்டவர் கண்ணில் தெரிஞ்சாங்க. அதனால தான் மரியாளுக்காகவே அவர் மரித்து உயிரோடு எழுந்தபோது தனியாக வந்து மரியாவை ஹானர் பண்ணார். இந்த ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோட உள்ள உறவு, நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்கணுன்ற அவசியமே இல்லாத உச்சத்துக்கு உங்களை கொண்டு போகும். தகப்பன்
தகப்பன்ட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு சுதந்திரம். அந்த தகப்பன்ட்டு போய் எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சொந்த வீட்டில் சோறு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, அந்த உறவுக்குள்ளே வரும்போது எல்லாமே அவங்களுக்கு சுதந்திரமாக மாறிடும். இங்கே யூதாஸ் காரியத் பார்த்தாரு பார்த்தீங்களா? என்ன பண்ணாரு? ரபி வார்த்தையை கொடுத்த, ரபி வாழ்க பா, ரபி வாழ்க. அவர் வந்து கன்னத்தில் வர கிஸ்ஸு, அந்த அம்மாலாம் காலில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணி, ஆண்டவரை நம்ம சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்க கூடாது. தேவனை நம்ம சொந்த லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்க கூடாது. அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது. அவர் மிகப்பெரிய பொறுப்பில் யூதாஸ் காரியத்தை வச்சிருந்தாரு. பட் அந்த பொசிஷனை அடமானம் வச்சுட்டாரு. அது இன்னொருத்தவனுக்கு போயிடுச்சு. என்ன பிரதர், 2 இது நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, கடைசியாக ஒன்று வந்து ஒரு மாதிரியா இருக்குங்க. இதுவும் நமக்கு தேவை பாருங்க. ஆண்டவர்கிட்ட யூதாஸ் காரியாத்து வந்த மாதிரி தேவைக்காக மாத்திரம் போகாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை என்ஜாய் பண்ண போகணும் பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் அவரை ஆனந்தமாக துதித்து ஆர்ப்பரித்து அவரோடு வாழ்கிற, நல்லா என்ஜாய் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகணும் பாருங்க. அப்படி போகும்போது எல்லாமே அங்கே செட்டில்மெண்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருது. அவரை மீறி, அதாவது அந்த அம்மாவும் கேட்கல என்ன மன்னிக்கன்னு, இவரும் நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லலை, எதுவுமே நடக்கலை. இந்த சீமோன் வந்து இது பாவியான ஸ்திரீ அப்படின்னு மனசில் நினைச்ச உடனே சொல்றாரு, சீமோனே உனக்கு தெரியுமா அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, செட்டில்மெண்ட் நடந்துருச்சுன்றாரு. அன்பு நடந்துகிட்டே இருக்கு, அன்பு பரிமாற்றம் நடந்துகிட்டே இருக்கும் போது அங்க செட்டில்மெண்ட் ஆக வேண்டியதெல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிட்டு இருந்தது. முடிஞ்சிருச்சு, பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு அந்த அம்மாக்கு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. சீமோன் கிட்ட சொல்றாரு, தெரியுமாப்பா அவள் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுப்பா, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. எப்போ ஆச்சு, எப்ப நடந்ததுங்க? அது உறவுல நடந்ததுங்க, உறவுல நடந்தது. நீங்க எந்த உயரத்துக்கு போகணுமோ அந்த உயரத்துக்கு கொண்டு போகுவது எது தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தான், தேவனோடுள்ள உறவு தான். அது எந்த உயரத்துக்கும் உங்களை அழைத்து செல்லும். உங்களுக்கே தெரியாது. அவ அழுதுகிட்டு இருக்கிறா, கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா, அவ தைலத்தை உடைச்சு ஊத்திட்டு கண்ணீரால அவர் பாதத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. அவர் அப்படியே அதை முடிய தலை முடியால தொடச்சிக்கிட்டு இருக்கிறா, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. அன்பை எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற அன்பை என்னால் என்னென்ன செஞ்சு காட்ட முடியுமோ நான் காட்டிக்கிட்டே இருக்கிறா. அவர் காட்ட காட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலை ஒரு செட்டில்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. அவர் சொல்றாரு, அநேக பாவங்கள் நிறைய செட்டில்மெண்ட் நடந்துச்சு. அந்த அம்மாக்கு நிறைய செட்டில்மெண்ட் நடந்துச்சு. ஆண்டவரோடு உள்ள உறவுல உங்களுக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் நடக்கணுமோ அது எல்லாமே நடக்குங்க, அது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு இது வந்து வாக்குத்தத்தம் கிடையாது. இது வந்து என்னன்னா, நம்ம எல்லாம் சொல்லுவாங்க வருஷம் ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம், பிரதர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரா? நம்ம அவருக்கு கொடுப்போங்க ஒரு வாக்குத்தத்தம். அவர் நமக்கு எல்லா வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் உம்மை மிகவும் அன்பு கூறுவேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நான் உம்மை மிகவும் அன்பு கூறுவோம், உம்மை மிகவும் அன்பு கூறுவோம். நாங்க வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம். எத்தனையோ வருடங்கள் நாங்க ஒவ்வொரு வருஷம் வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம்? பிறந்த நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம், கல்யாண நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம், நியூ இயருக்கு ஒரு வாக்குத்தத்தம், இப்படிதான் வந்து நின்றுட்டு இருந்தோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம், உங்களுக்கு நாங்க வாக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ஸ்திரீயை போல நாங்கள் மிகவும் உம்மை அன்பு கூறுவோம். எஸ், நாங்கள் உங்களை ரொம்ப அன்பு கூறுவோம், உங்களை நேசிப்போம். எந்த அளவுக்கு இயன்றதை செய்தால் சொன்னீங்களே மரியாதை பார்த்து, அதனால் முடிந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமோ அந்த அளவுக்கு உண்மையாய் நாங்கள் உங்களை அன்பு கூறுவோம் இந்த வருஷத்தில். எஸ் எஸ்,
ஆண்டவரே உங்களை அன்பு கூறுவோம். எல்லாவற்றை விட எத்தனை பார்ட்டி நடந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பந்திகள் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன விசேஷம் நடந்தாலும் பரவாயில்ல, எல்லா காரியங்கள் மத்தியிலையும், எந்த சொந்த பந்தங்கள் மத்தியிலையும், எந்த உறவுகள் மத்தியிலையும் நீங்கள் தான் எங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியுங்க. யாருக்காக உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு. உங்களை தான் நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக பார்ப்போம். இந்த 2026 எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பாதத்தை தேடி ஓடி வருவோம். எங்கெங்கேயோ ஓடி போகிறோம், ஆனால் எந்த செட்டில்மெண்ட்டும் நமக்கு வர மாட்டேங்குது. எங்கெங்கேயோ ஓடி போகிறோம், ஏதாவது நமக்கு செட்டில்மெண்ட் நடக்குமா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம். எதுவும் கிடைக்கல. ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, அவரை என்ஜாய் பண்ணுங்க, அவரை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த அம்மா கையில் இருந்தது தைலம், இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது நேரம், டைம். அதுதான் தைலம் மாதிரி இருக்கு. நம்ம நேரத்தை எங்க செலவிட்டு கொண்டு இருக்கிறோம்? மார்த்தாள் மாதிரி கிச்சனில் செலவிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இல்லை லாசரு மாதிரி ஃபெலோஷிப், ஏதேதோ ஒரு ஃபெலோஷிப்பு போய் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பந்தி இருந்தார் லாசரு. சொல்லப்போனால் லாசரு தான் வந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து, ஐயா 4 நாள் கல்லறையில் கடந்தையா, நீர் வந்து தான் என்ன தூக்கினையா, வந்து பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டிய அந்த லாசரு கூட வரல. ஆனால் மரியாள் அவர் மேல் இருந்த அன்பினார் அந்த அம்மாவுக்கு எதுவுமே பெருசா தெரியல. இயேசுதான் பெரிதாய் தெரிந்தார். இந்த 2026 ஆண்டவரோட உறவு தான் நமக்கு பெருசா தெரியணும் பாருங்க. வேற எதுவும் பெருசா தெரியக்கூடாது. எஸ் ஆண்டவரே, இந்த 2026 உங்க உறவு தான் எங்களுக்கு பெருசா தெரியும். ஆட்களை ப்ளீஸ் பண்றது இல்லை, இல்லைன்னா ஏன் மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல. மற்ற எந்த காரியமோ எதுவோ எல்லாவற்றை காட்டிலும் நாங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வந்து அமருகிறோம் ஆண்டவரே. எஸ், நன்றி 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 ஆண்டவரே, தேங்க்யூ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன். இப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன். எடுங்களேன், உபாகமம் 4:32 படிங்க. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? இங்க பாருங்க, இது வரைக்கும் இந்த பூமி உண்டான நாள் முழுதிருந்து சொல்றேன், மனுஷன் படைக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு சொல்றேன், பூமியில நடக்காத காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இது வரைக்கும் கேள்விப்படாத காரியங்கள் வாழ்க்கையில கேள்விப்படும். நான் 2 வாரமா சொல்லிட்டு இருக்கேன் சபையில, ஆண்டு ஒரு அற்புதம் செஞ்சார்னா அதுக்கு முன்னாடி அது நடந்ததே கிடையாது, புதுசா தான் இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்கள் அது ஒரு சாப்டர், அதெல்லாம் ஒரு சாப்டர். இப்ப புது சாப்டரை ஆண்டு ஓபன் பண்றாரு. இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், நீங்க பார்க்காத காரியங்கள், உங்க கற்பனைக்கு எட்டாத காரியங்கள் இந்த 2026 நடக்கும். அது பெருசா இருக்கும். உங்க லைஃப்ல நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் எப்படி பிரதர்? என்ன பிரதர், இது வரைக்கும் நடக்காத காரியம் என்ன நடக்க போகுதுன்றீங்களா? விசுவாசிச்சீங்கன்னா, அவரோட உள்ள உறவுல உக்காந்தீங்கன்னா இது தானா நடக்கும். நான் ஏதாவது போய் செய்யணுமா? நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏதாவது வானத்தை வில்லா வளைக்கணுமா? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உட்கார ஆட்டோமேட்டிக்கா செட்டில்மெண்ட் ஆச்சு. பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் அந்த மாதிரி உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றாரு. அல்லேலூயா. ஐயா, அவங்க உதவி செய்வாங்க, இல்லை இவங்க உதவி செய்வாங்க, யாரு உதவியும் தேவையில்லைங்க. லைட்டா ஒரு கண்ணை காமிச்சா போதுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும். இங்க பாருங்க, மகா பயங்கரமான செயல்கள் உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் பார்ப்பீங்க. மகா பயங்கரமான செயல்கள், சாதாரண பயங்கரமான செயல்கள் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, உங்க லைஃப்ல
மோசே, இதெல்லாம் மோசேக்கு சொல்லப்பட்டது தான். மோசே தேவனுடைய சமூகத்தில் நின்ன மனுஷன். நம்ம தேவ சமூகத்தில் நிற்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க மகா பயங்கரமான செயல்கள் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் கற்பனையே செய்ய முடியாதது, நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்களை செய்வார். அவர் எப்படி தெரியுமா இருந்தாரு? ஓங்கிய புயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா இருந்தாரா? எப்படி தெரியுமா கூட வந்தாரா? கையை ஓங்கிட்டு வந்தாராங்க. ஹல்லேலூயா. எப்படி எவனாவது வந்தா ஒரே அடி. நீங்க பாத்துக்கோங்க, ஆண்டவர் உங்க பிடி எப்படி தெரியுமா வர போறாரு? நீங்க முன்னாடி இருப்பீங்க. ஏய் ஜெகு இங்க வாங்கல, யாராவது ஒரு பசங்க வாங்க, நீ வாப்பா, ஜெரமி வாப்பா, சீக்கிரம் ஓடி வா முன்னாடி. ஜீசஸ் எப்படி தெரியுமா இப்படி இருப்பாரு? ஓங்கிய புயம். எவனாவது கிட்ட ஒரே அடிதான். ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இப்படி நின்னுச்சு. இந்த மாதிரி கூட இந்த கரம் இப்படி நிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய்க்கோங்கப்பா. ஓங்கிய புயம் இப்படி வந்தாராம் கூட. ஓங்கிய புயமும் பலத்த கரமும் கூட வந்தது. இப்படி வந்துச்சு. கையை தூக்கிட்டே வந்தாரு. எவனாவது ஒருத்தன் வந்தா ஒரே அடிதான். அப்படி பாப்பீங்க. இந்த வருஷம் பாப்பீங்க உங்க கர்த்தருடைய கரம் ஓங்கி இருக்கிறத பாப்பீங்க. மகா பயங்கரமான செயல்கள் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. அடுத்த வசனம் எடுங்க. ஐசாயா 64:3. ஐசாயா, எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கி நீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்களே நீங்களே எதிர்பார்ப்பீங்களே. நமக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரா? எப்பா இதெல்லாம் இல்லப்பா, நீ எதிர்பார்க்கறதுக்கும் மேல நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட. நீ எதிர்பார்க்காத பயங்கரமான காரியங்களை இந்த 2026 நீங்க கண்டிப்பா சொல்றேன், இந்த 2026 முடியறதுக்குள்ள நீங்க பாப்பீங்க. ஒன்னே ஒண்ணு, இந்த காரியங்கள் எல்லாம் எது தெரியுமா கொண்டு வரும்? தேவனோடு உள்ள உறவு தான் கொண்டு வரும். அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சுட்டா, அதை பண்ணிட்டா, அப்படி இல்லை. 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டுடலாமா, அது கூட கிடையாது. இல்லை அது வேற ஏதாவது இந்த இதாவது எந்த நான் கிரியைகளினால் அதனால் இல்லை. ஒன்னே ஒன்று, அவர் சமூகம், அவர் பாதம், அவரை எந்த அளவுக்கு நேசிக்க முடியுமோ அதுதான் சொன்னார். சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ஒருவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தால் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள். நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, வீடுகளை கட்டுவீர்கள். ஹல்லேலூயா. வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பீர்கள். புது வீடு வருதுங்க, புது வீடு வருது. நீங்க கட்டுவீங்க, புதுசா ஒன்ன கட்டுவீங்க. அது ஊழியமாக கூட இருக்கலாம், அது எந்த காரியமும் இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியமா இருக்கலாம். புதுசா ஒன்ன கட்டுவீங்க, நீங்க பில்ட் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒன்ன உருவாக்குவீங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன உருவாக்குறாரு? ஜாயா உருவாக்குறாரு. என்ன ஒரு புது உலகத்துல வைக்கிறாரு. வச்சு என்ன கொண்டு இன்னொன்னு பில்ட் பண்ண வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இல்லைங்க, நான் எதையோ பில்ட் பண்ணி பார்த்தேங்க, எதுவும் நிக்க மாட்டேங்குது. ஒரு 10 செங்கல் வச்சேன், சரிஞ்சு விழுந்துருது. அடுத்த வாட்டி வச்ச சரிஞ்சு விழுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் கட்டுவீங்க. நீங்க கட்டி நீங்க அதில் வாசம் பண்ணுவீங்க. வேற யாரும் வாசம் பண்ண மாட்டாங்க. நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அல்ல எல்லாத்தையும் டோட்டலா டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் இந்த வருஷம் ஆண்டவர் சேஞ்ச் பண்றாரு. நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. அதுல பூரண ஆயுசை பார்க்கிறோம். அங்க பாருங்க, அடுத்தது, தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப நாளா சந்தோஷமா இருப்பீங்க, நெடுநாளா இருப்பீங்க. விருட்சங்களை போல உங்கள் ஆயுசு நாட்கள் இருக்கும். யாரும் அற்ப ஆயுசுல மரிக்கிறது இல்லை. லாங் லைஃப் இருக்கும். நீங்க செய்யற காரியங்கள் அது லாங் லைஃபா இருக்கும். நீங்க பண்ற ஊழியம் அது லாங் லைஃபா இருக்கும். நீங்க விதைக்கிற விதை அது லாங் லைஃபா இருக்கும். கர்த்தருக்காக நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அதெல்லாம் சக்சஸ் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவர் சொல்றாரு வேதத்துல,
எத்தனையோ விசுவாச வீரர்கள் இருந்தாங்க, எவ்வளவோ காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் ஆண்டோடைய இதயத்துக்கு ஏற்றவர்கள் ஒரு சிலர் தான். அவர் இருதயம் ஏனோ தன்னை நேசிக்கிறவர்களை சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கிறது, சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் விசுவாசிப்போம், நிறைய பேர் நம்புவோம், சில பேர் விசுவாசிப்போம். ஆனால் இந்த ஆண்டவரோடு உள்ள உறவு வேணும்னு கேட்குறவங்க ஒரு சிலர் தான். நம்பிக்கையாக இருக்கிறவங்களால விசுவாசிக்க முடியல, விசுவாசிக்கிறவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூற முடியல. பிரியமானவர்களே, ஆண்டவரோட உறவுல வந்துருங்க. விசுவாசிக்கிற கூட்டங்கள் இன்னைக்கு அதிகம். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், நான் விசுவாசிக்கிறேன், அவர் செய்வார் செய்வார் அப்படின்ட்டு ஆண்டவரோட உறவே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் செய்யணும் செய்யணும்னு இருப்பாங்க. அந்த வாழ்க்கை வேணாம். அவர் எனக்கு என்ன செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன அதெல்லாம் எனக்கு இல்லைங்க. அவர் பாதத்தில் போய் என் பெஸ்ட்டை கொடுப்பேங்க. அவர் பாதத்தில் போய் நான் என்ஜாய் பண்ணுவேங்க. அவரை நான் என்ஜாய் பண்ணுவேங்க. அவரை நான் நல்லவரே சொல்லுவேன், அவரை நான் வல்லவரேன்னு சொல்லுவேன். ஏசப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அவரை நான் கிஸ் பண்ணுவேன். அவருடைய பாதத்தை என்னுடைய கண்களின் கண்ணீரால் நினைப்பேன், நன்றி சொல்லுவேன். ஏன்னா நீங்க தெரிந்து கொண்டீங்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்க இருந்த போது என்ன நீங்க செலக்ட் பண்ணீங்களே, அதற்காக நன்றின்னு சொல்லி என் கண்ணீரால என் பாவங்களை மன்னித்தீரே என்று சொல்லி என் கண்ணீரால அவர் பாதத்தில் நான் நினைப்பேன், அவரை நான் நினைப்பேன். அவரோட உள்ள உறவு தான் எனக்கு வேணும். இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போறவங்க, அவங்களோட உள்ள லவ்ல, ஆண்டவர் மேல் உள்ள லவ்ல அவரோடு ஒன்று இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு அவங்க வாயை திறந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவரோட உறவு இல்லாம ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் கடவுள் வெளியே இருந்தாரு. இன்னைக்கு அந்த தெய்வம் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உள்ள வாழுகிற தெய்வத்தை நம்ம சந்தோஷப்படுத்துவோம், நல்லா வச்சுக்குவோம், அவரை நல்லா சந்தோஷமா வச்சுக்குவோம், அவரை உள்ள ஹாப்பியா நல்லா ஜாய்ஃபுல்லா வச்சுக்குவோம். ஆண்டவரே, உங்களை நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே, உங்களை தான் பிரியப்படுத்திக்கிட்டு இருப்பேன் ஆண்டவரே. எத்தனை நண்பர்கள் கூட்டம், சொந்தங்கள் கூட்டம், எந்த பார்ட்டி, எந்த பந்தி, என்ன விஷயமோ அது உங்களையும் என்னையும் பிரிக்காது ஆண்டவரே, அது உங்களையும் எங்களையும் பிரிக்காது. ஏசப்பா, இந்த புது வருஷத்துல நாங்க அப்பா உங்க சமூகத்துக்கு வருகிறோம், எங்களை உங்க சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், பலிபீடத்தை சரிப்படுத்துகிறோம். எஸ், உங்க உறவுல, உங்களோடுள்ள உறவே எல்லாவற்றையும் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருன்றதை நாங்கள் பார்த்துட்டோம் ஏசப்பா. எஸ், அவளும் வாய் திறக்கலை, நீங்களும் வாய் திறக்கலை, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நீங்களும் வாய் திறக்கலை, அவளும் வாய் திறக்கலை, மனசில் தான் நினச்சிட்டு போய் உங்களை தொட்டுட்டா. உங்கள் அனுமதியே இல்லை, உங்கள் கண்ட்ரோலே இல்லாமல் அந்த வல்லமை அவளை சுகமாக்கிடுச்சு. இங்கேயும் அதே தான், உங்கள் அன்பு, அவள் உங்கள் மேல் வைத்த அன்பு அவளுக்கு தேவையானதை கொடுத்துருச்சு. அவளுக்கு தேவை பாவ மன்னிப்பு, அது அவளுக்கு கிடைச்சிடுச்சு. எஸ் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் சொல்கிறாங்க, லைஃப்பில் நமக்கு செட்டில்மெண்ட் ஆகாத நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரே ஒரு வழி, தேவனோடுள்ள உறவு தான். இந்த உலகத்தில் அதை தவிர வேற எதையும் பெருசாக பார்த்துடாதீங்க. சாத்தான் மற்றதெல்லாம் பெருசாக காட்டுறான், அதனால இந்த உறவை விட்டுடாதீங்க. மார்த்தாள் விட்ட மாதிரி, இல்லை லாசரு கண்டுக்காம இருந்த மாதிரி. அங்கதான் இருந்தாங்க, இயேசு அங்கதான் இருந்தார். லாசருக்கு நடந்த அற்புதத்துக்கு இந்த லாசர் பாதத்தில் விழுந்து கடந்திருக்கணும்.
அதே நிலைமை தான் நமக்கும் சொல்கிறேன். நமக்கு லாசருக்கு மேலே செஞ்சிருக்கிறாரு. நம்ம வாழ்நாள் இருக்கிற நாளெல்லாம் ஒரு சமூகத்திலே விழுந்து கிடந்தாலும் ஈடாகாது. எஸ், அவர் சமூகத்தில் எவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த 2026 உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஆண்டவரோட உள்ள உறவுக்கு இந்த 2026 ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவுக்கு தான், வேற எதுக்கும் கிடையாது, வேற எந்த காரியத்துக்கும் கிடையாது. தேவனோடு உள்ள அன்பு, உங்களை நான் எந்த அளவுக்கு அன்பு கூறுவேனோ இந்த வருஷம் நான் காட்டுறேன், அந்த அளவுக்கு காட்டுறேன். வேற எதுவுமே வேணாம், வேற எந்த காரியமும் வேணாம். எஸ், தேவையானது ஒன்று தான். மற்றது எல்லாமே தேவை இல்லை. தேவையானது ஒன்று தான், அது உங்கள் பாதம். அப்போ மற்றது எதுவுமே தேவையில்லை. உங்கள் பாதத்தில் உட்காந்து உங்கள் வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்யணும். எங்கள் இஷ்டத்தின்படி செய்கிறது இல்லை. நாங்கள் எங்கள் இஷ்டத்தின்படி செஞ்சு எங்கள் லைஃப்பை நாங்கள் வீணாக்கிட்டோம். உங்கள் பாதத்தில் உட்காடுறோம், உங்கள் வார்த்தையை கேட்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறேன் சப்பா. எஸ், நன்றி செலுத்துகிறோம். 2026 மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 நீ செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு இந்த 2026 வந்திருக்கிறோம், மன நிறைவோடு வந்திருக்கிறோம். எஸ் எஸ் எஸ், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக, தாயின் கருவிலிருந்து இதனால் வரைக்கும் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.